பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு வாட்டி ஒரு விபத்து ஏற்படுற மாதிரி இருந்துச்சு. இங்க ஒரு ரோடு வரும் பாருங்க, இந்த ரோடு பாத்தீங்களா, இந்த ரோடு. நான் வந்து இப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு 2 டூ வீலர் காரங்க, அப்போ கோப்ரோவும் ஆன்லைன்ல நான் மொபைல் கேமராவும் ரெக்கார்டிங்ல போடல, திடீர்னு 2 டூ வீலர் சடனா என்னுடைய லைனுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க கைஸ். என்ட்ரி ஆயிட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்கிறாங்க. நான் ஹார்ட் பிரேக்கிங் பண்ணிட்டேன், வண்டியை நிப்பாட்டிட்டேன். சடனா ஒரே பிரேக், ஹெல்மெட்டும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, பயமே இல்லாம அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி மக்கள் நம்மளுடைய ரோட்ல இருக்கிறாங்க. சோ நம்ம கவனமா ஓட்டணும். அதனால கொஞ்சம் ப்ளீஸ், பெரிய வண்டி வருதுனாக்கா அவங்களுக்கு இடம் விட்டுருங்க. சுத்திலும் பிளைண்ட் ஸ்பாட் தான் இருக்கு, சுத்திலும் பிளைண்ட் ஸ்பாட் அதிகமாக இருக்கு. அவங்க ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல வந்துட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு 80ல போறீங்க பைக்ல அப்படின்னாக்கா, கார் அதே 80 போகும் பொழுது பைக்கை விட வேகமா இருக்கும். உங்களுடைய பைக் இன்ஜின் சின்ன இன்ஜின், அதுவே அந்த ஸ்பீடு போகுது அப்படின்னாக்கா, காருடைய இன்ஜின், பஸ்ஸோட இன்ஜின், லாரியோட இன்ஜின்லாம் பெரிய இன்ஜின், அதெல்லாம் எந்த அளவுக்கு வேகம் எடுக்கும், எந்த அளவுக்கு பவர் கொண்டது, எந்த அளவுக்கு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும்னு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாத்துக்கோங்க.